லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், உதவி செய்கிற வார்த்தை. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆயினும் உமது வார்த்தையின்படியே என்ன செய்றோம்? வலையை போடுகிறேன். உதவி செய்கிறார். உதவி செய்கிற வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, சுகம் கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. இப்ப எனக்கு என்ன செய்ய போறாரா? உதவி செய்கிற வார்த்தை. யாராயிருந்தாலும் உதவி செய்வது கர்த்தருக்கு. பேதுரு சாதாரணமான மனுஷன் அல்ல. அவன் கடலிலே மீன் பிடிப்பதிலே அவன் வல்லவன். எங்க மீன் இருக்கும், எங்க மீன் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். எங்க போனா சின்ன மீன் கிடைக்கும், எங்க போனா பெரிய மீன் கிடைக்கும்னு அவன் அறிந்தவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வல்லவன் ஒரு சோதனைக்குள்ளே தள்ளப்படுகிறான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். தேவனுடைய வார்த்தை உதவி செய்கிற வார்த்தை. அல்லேலூயா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவனுக்கு தெரியும் எல்லா இடமும். ஆனாலும் உனக்கு இன்னைக்கு கெட்ட நேரமா இருக்கிறது. இந்த கெட்ட நேரத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க யார் வார்த்தையை கேட்கணும்? ஆமென். இன்னைக்கு கெட்டதை தீர்ப்பதற்கு பரிகாரம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு கெட்ட காரியங்களை வாழ்விலிருந்து மாற்றுவதற்கு இன்னைக்கு அநேக பரிகாரங்கள் உண்டு உலகத்துல. இந்த பரிகாரம் செய்யுமா, அந்த பரிகாரம் செய்யுமா, வீட்டில் இதை செய், வீட்டில் அதை செய்யாத. ஆமென். நீ ஆடை விட்டு மாடை விட்டு ரத்தத்தை கொண்டு வா, இல்ல நீ விரதம் இரு. பரிகாரங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. நீங்க போனை எடுத்தீங்கன்னா இன்னக்கு பரிகாரம் செஞ்சா இன்னக்கு என்ன செய்யும் வரும்னு ஒண்ணு இல்ல, 10 பேர் உனக்கு ஆலோசனை கொடுப்பான். ஆனால் இந்த போராட்டத்திலிருந்து உனக்கு உதவி செய்ய யாருடைய வார்த்தை நீங்க அதிகமா கேட்கணும் அப்படின்னா வேதத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. ஆமென். யூடியூப்ல கேட்கிறதை விட எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்பீங்கன்னா உனக்கு நிச்சயம் உதவி உண்டு. அது எதுவாக இருக்கட்டும். ஆமென். என்ன காரியமா இருக்கட்டும். இன்னைக்கு அதிகமா நான் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, சீக்கிரமா எப்படி பணத்தை சம்பாதிப்பது, இருக்கிற பணத்தை எப்படி ரெட்டிப்பாப்பது, அதான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு. எப்படியெல்லாம் நீ உயரலாம், இதுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சா அதெல்லாம் செஞ்சா நிச்சயம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் என்ன செஞ்சிடலாம், எல்லாத்துலயும் ரெட்டிப்பா வந்துடலாம். மூட நம்பிக்கை உன்னை எங்க கொண்டு போகும்னா தெருவுக்கு தான் கொண்டு போகும். அதே வழித்தளத்திலே ஒருத்தர் சொல்லுகிறார், என்னைக்கு நான் இந்த வழித்தளத்தை நான் பார்த்தேனோ அந்த நாளிலே இந்த வழித்தளத்தை பின்தொடர்ந்தேன். என்றைக்கு இந்த வழித்தளத்தை நான் பின்தொடர்ந்தேனோ என் ஆஸ்திகளை இழந்தேன், என் குடும்பத்தை இழந்தேன், என் சமாதானத்தில் இருந்தேன். இப்ப நடுத்தருவில் நான் வந்து நிக்கிறேன். சமாதானம் போச்சு, என் பணம் போச்சு. அல்லேலூயா. உன் காலை சிக்கிக்கொள்ள வைப்பதற்காக தான் அந்த இன்டர்நெட். இதுல ஒரு மனிதன் சிக்கிக்கொள்ளுவான் என்றால் உனக்கு உதவி செய்ய ஒருவனும் வரமாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மை. ஆசீர்வாதம் வருவதை போல இருக்கும், மேல உயர்வதை போல இருக்கும், நல்ல நல்ல டிப்ஸ் கொடுக்கறதை போல இருக்கும், நல்ல நல்ல வார்த்தையை போல இருக்கும். ஆனா உன்னை எங்க கொண்டு போய் விட்டுரும்? உனக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டா வேதத்துல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன் பிசினஸை உயர்த்தக்கூடிய வார்த்தை வேதத்துல இருக்கு. உன் சரீரத்துக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தை வேதத்துல இருக்கு. உன்னை உயிர் மீட்சி அடைகிற வார்த்தை வேதத்துல. உனக்கு யாரு உதவி செய்ய வேணாம், கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். வல்லவனான
மீன் பிடிப்பதில் திறமை உள்ளவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். வார்த்தையின்படியே அவன் வலையை போடுகிறான். வலை கிழியத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே அப்படிதான் இருக்கும். அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனால மற்றவர்களும். வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்து அவனைவா வச்சு சாப்பிட போறான். என்ன செய்வான்? அவனுக்கு தேவையான பணத்திற்கு அதை என்ன செய்வான்? விற்று விடுவான். அதன் மூலியமா அநேகர் என்ன செய்வார்கள்? சாப்பிடுவாங்க. மீன்பிடிப்பு தொழில நீங்க போய் கேட்பீங்கன்னா, கப்பல் கப்பலா டன் டன்னா மீனை கொண்டு வருவான். யாருக்கும் தர மாட்டேன்னு 1.5 டன்னை வீட்டுல வச்சா சாப்பிடுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னையும் திருப்திப்படுத்தும், உன்னை சார்ந்தவர்களையும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் மாத்திரம் சாப்பிட்டா போதாது, நீ மாத்திரம் திருப்தியா இருந்தா போது. பெந்தேகோஸ்தே என்ற திருச்சபையிலே கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் திருப்திப்படுத்துவா, உன்னை சார்ந்தவர்களையும் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் கர்த்தர் உதவி செய்கிற வார்த்தை. உன்னை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற வார்த்தை அல்ல, உன்னை சார்ந்தவர்களை என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? மகிமைப்படுத்தும். உனக்கு உதவி செய்கிற வார்த்தையாக இந்த 3வது மாதம் கர்த்தர் வருகிறார். இந்த சுபாவங்களை எடுத்து போடுங்க. நான் என்ற வார்த்தை புறப்பட்டோம். நான் வாழ்ந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் திருப்தியா இருந்தா போதும். நான் ஒரு 3-4 வருடத்துக்கு முன்பாக ஒரு மரணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த மரணத்துல எப்படி செத்தாருன்னு கேட்டா ஆச்சரியமா இருந்தது. இலவசமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு பலாப்பழத்தை கொடுத்திருக்கிறாங்க. மனுஷன் இரவு முழுசும் என்ன செஞ்சிருக்கான்னா, அதை அறுத்து என்ன செஞ்சிருக்காரு? அவரே சாப்பிட்டு. சில ஆசீர்வாதங்கள் உனக்கு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் என்ன செய்யறாரு? தேவன் கொடுக்கிறார். உதவி செய்கிற வார்த்தை உனக்கு மாத்திரம் உதவி அல்ல, கர்த்தர் உன்னை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 4வது பார்க்க போகிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. மனதை உருக்கக்கூடிய வார்த்தை. பாருங்க, நம்ம எல்லாரும் அவர் சிலுவையில தான் அவர் பாடுபட்டாரு, அவரு சரீரத்தை கிழிச்சாங்க அப்படின்லாம் நம்ம உருக்கமா அதை மன்னிச்சுதான் நம்ம பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன் இருதயத்திலே எந்த அளவு உருக்கமாய் பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்தார் என்பதை இன்னைக்கு அநேகர் நம்ம மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. சிலுவையிலே பாடுபட்டது இயேசு கிறிஸ்துவும் 2 கள்ளரும். அவர்களும் அடிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் இருந்ததாக இருக்கிறது. அவரை அடிச்சு கொள்றாங்க, பாடுபட்டு கொள்றாங்க, கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள், இரத்தத்தை சிந்தப்பட்டு கொள்ளுகிறார்கள். இப்படி அநேக மரணங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே மன வேதனைப்பட்டு, எந்த அளவு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. எந்த அளவு அவர் வேதனையோடு வருத்தத்தோடு அவர் கண்ணீர் எப்படி மாறினதா? ரத்தமாய் மாறி 3 தரம் வார்த்தை சொல்லி சொல்றாரு, ஆண்டவரே என்ன செய்யுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல. எவ்வளவு பெரிய வேதனை பாத்தீங்களா? மனதை உருக்கக்கூடியதான வார்த்தைகள். ஆயினும் என்னதான் வேதனையா இருந்தாலும் என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க,
என்னதான் மன வேதனைப்பட்டாலும் போய் என்ன செய்யாதீங்க, மனதை ஆத்துவதுக்கு எதையும் செய்யாதீங்க. அதற்கு மாறா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறேன், வேதனைப்பட்டு மற்றவர்களை வேதனைப்படுத்துவதை விட தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, மீண்டும் உன்னை ஜெனிப்பிக்கிறதா இருக்கிறது, மீண்டும் உன்னை உயர்த்துகிறதா இருக்கிறது, மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவு செய்ய கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுப்பீங்க என்றால் கர்த்தர் உங்களை அதிகமாய் 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 கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்த முறையிலே சொல்லலாமா? ஒரு சத்த முறையிலே சொல்லலாமா? ஒரு சத்த முறையிலே சொல்லலாமா? அல்லேலூயா. ஐந்தாவது வார்த்தையை குறித்து பார்ப்போம். மார்க்கின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 72வது வார்த்தை. உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. உடனே சேவல் 2 தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இந்த ஐந்தாவது வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டா, முன்னமே உனக்கு அறிவிக்கக்கூடிய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உணர்த்தக்கூடிய வார்த்தை. சொல்லுங்க, என்ன உணர்த்தக்கூடிய வார்த்தை. இப்ப தேவ வார்த்தை எப்படி உணர்த்துதுன்னு கேட்டா, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போறதையே முன்பாகவே சொல்லக்கூடியது தேவ வார்த்தை. இன்னைக்கு அநேகர் அதை ஏற்றுக்கொள்வது அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேதுருவே நீ என்ன செய்ய போற? என்ன மறுதலிக்க போறன்ட்டாரு. சொல்றார் நெஞ்ச தட்டி, ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யாது, வராது. என்னை கட்டி தொங்க விட்டாலும் சரி, என்னை கொன்று பட்டாலும் சரி, நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை அவன் சொல்ல, ஆண்டவரே இப்படி நடக்க போதா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு தேவ சமூகத்திலே அவனை அர்ப்பணித்தான் என்றால் அந்த சாப்டரே மாறி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனால் அதுக்கு மாறாக அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், இப்படிதான்பா நடக்க போகுது, இதை செய்யாத, இதை விரும்பாத, இது போகாத, இது உனக்கு கிடைக்காது, இப்படிப்பட்ட வாழ்வோ, இப்படிப்பட்ட வேலையோ, இப்படிப்பட்ட பணமோ உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அந்த வார்த்தையை இருந்து என்ன செய்யாது. நீங்க நிறைய பேத்தோட தவறு என்னன்னா, அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வேதம் தான் சொல்லுதே, உனக்கு முன்னாகவும் உனக்கு பின்னாகவும் கர்த்தருடைய வார்த்தை போய் கொண்டிருக்கிறதே. மனுஷனுடைய வார்த்தை வேணாம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. முன்னாடி நடக்க போறத கர்த்தர் உனக்கு முன்னமே என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு சொல்றாரு. காதுள்ளவன் யோசிக்காத, இதை செய்யாத, நீ என்ன மறுதலிப்பேன்றாரு. அவன் ஏத்துக்கவே இல்லை. நான் மறுதலிக்க மாட்டேன், எல்லா சீசர்களை காட்டிலும் நான் தான் என்ன செய்வேன், உயர்த்துவேன். அப்ப நினைச்சிட்டு இருக்கான், மீதி இருக்கிற எல்லா சீசனும் டம்மி, நான் மட்டும்தான் சூப்பர் நினைச்சான். ஆனா ஆண்டவர் நினைக்கிற, டே எல்லாருமே சூப்பரா, நீ மட்டும் தானே. நீங்க அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் காட்டி நான் தான் பரிசுத்தவான்னு சொல்றான் பாரு, அவன் தான் மிகப்பெரிய. கேட்கல. தேவ வார்த்தையை கேட்டு பழகுங்கள். உன்னை உணர்த்துகிற தேவ வார்த்தையாய் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆகினால்தான் அவன் மறுதலித்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவனை என்ன செய்ததான், மிகவும் மிகவும். இந்த வேதனை எதுக்கு வந்தது? இந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு அழுகிறான். அந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு, ஐயோ ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ ஊழியர் சொன்னாரு, ஐயோ வேதம் சொன்னுச்சே,
கேளாதவனை பிழை போட்டனே, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? மீண்டும் கர்த்தர் உனக்கு வார்த்தையை உணர்த்த வந்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையிலே புதுப்பிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்பாய் என்றால் நிச்சயம் கர்த்தர் உன்னை உருவாக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடைசி 2 வார்த்தை நம்ம பார்க்கலாம். 6வது வார்த்தை வாசிங்க பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லோருக்கும் அறிவித்தார்கள். யார் அறிவித்தா? சீசன் அறிவித்தாங்க. கர்த்தரை கல்லறையிலே முதல் வாரத்திலே பார்க்க சென்றது யாரு? ஸ்திரீகள். யாரா? ஸ்திரீகள். இன்னைக்கு எல்லா கூட்டத்திலையும் யார் அதிகமா இருப்பாங்க? ஸ்திரீ. எந்த ஒரு நல்ல விஷயம் ஆனாலும் ஏன் ஸ்திரீகளிடத்துல சொல்றாங்க? ஏன்னா அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னது யாரு? ஸ்திரீகள். அவங்க போய் தேவனை பார்த்து தேவ தூதருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் தான் யாருக்கு சொல்றாங்க? பேதுரு போயிட்டாரு மீண்டும் வலை பிடிக்க. எல்லா சீசரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. என்னடா ஆண்டவர் பெரிய அரசாளுவார்னு நினைச்சோம். ஆண்டவர் மீண்டும் இந்த கூட்டத்தெல்லாம் அழிச்சிருவாரு, நம்மளை மகிமைப்படுத்துவார்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சு போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. அவ்வளவுதான், இனி பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டியதான்னு சொல்லி சீசர்கள், கர்த்தரை பின்பற்றின சீசர்கள் எல்லாரும் தன் வேலையை பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீகள் மாத்திரம் முன்பதாக கடந்து போறாங்க. இந்த நற்செய்தியை முதலாவது சொன்னது யாரு? ஸ்திரீகள். இன்னைக்கு பெண்கள் இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒருவேளை அநேகர் உங்களை கனவீனப்படுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலியமாகத்தான் நற்செய்தியை கர்த்தர் பரப்ப வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆண்களுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும், எனக்கே பொறாமையா தான் இருக்கு. ஆனா என்ன உண்மை அதுதானே? அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அதிகமாய் கூடுகிறது யாரு? எல்லா ஜெபத்துக்கும் கூடுறது யாரு? பெண்கள் தான். கேட்பாங்க, ஜெபத்துக்கு போய் நீ எல்லாம் என்னத்தை செய்யற, பத்திரகாளியமா இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் உன் மூலியமா தான் என்ன பரப்ப இருக்கிறார்னா கர்த்தர் நற்செய்தியை பரப்ப இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அருமையான தாய் மூலியமா கர்த்தர் செய்வார், சகோதரிகள் மூலியமா கர்த்தர் செய்வார், சின்ன பிள்ளைகள் மூலியமா கர்த்தர் செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் முன் மூலியமாய் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்க மூலியமா என்ன செய்யுமா? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். என் மூலியமா மகிமைப்படும், என் வீடு என் மூலியமா ரட்சிக்கப்படும். ஆமே. என் கணவர் என் மூலியமா ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல விஷயம் இனிமே என் குடும்பத்துல என் மூலியமா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? செய்வார் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள வார்த்தை உன்னிடத்துல பிறக்கும். அவங்க போய் சொல்றாங்க, நம்பிக்கையோடு சொல்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழுந்துட்டார். உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லி இருக்கதா? சீசர்கள் என்ன செய்துட்டார்கள்? மறந்துட்டாங்க. வசனத்தை வாசிங்க பாப்போம். மத்தேயின் புஸ்தகம் 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் பாடுகள் பட்டு கொலையுண்டு என்பதை தமது சீசர்களுக்கு என்ன செய்தாராம்? சொல்ல தொடங்கினார். அந்த சொன்ன வார்த்தையை சீசர்கள் என்ன செய்தார்கள்? மறந்துட்டாங்க. ஆனா ஸ்திரீகள் என்ன செய்யல? மறக்கல. கர்த்தர் அவர்களுக்கு நினைவூட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அநேக விஷயங்கள் உங்க கணவர் மறந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நினைவூட்டி மீண்டும் ஜெனிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மீண்டும் உயிரடைய செய்ய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
மீண்டும் உன் மூலியமாய் உன் குடும்பத்திலே நற்செய்தியை விளங்கச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஸ்திரீகள் எல்லாரும் இனிமே நம்பிக்கை உள்ள வார்த்தைய என் வீட்டுல உச்சரிப்பேன். அல்லேலூயா. இந்த 3வது மாதம் 4வது மாதத்துல நீங்களே சாட்சி சொல்லி வர்றீங்க. பாஸ்டர், நம்பிக்கையுள்ள வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், நம்பிக்கையுள்ள வார்த்தையை என் கணவருக்கு சொன்னேன், நம்பிக்கையுள்ள வார்த்தையை நான் வேலை செய்யும் போதெல்லாம் சொன்னேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தல, கர்த்தர் என்னை உயர்த்தினா. அல்லேலூயா. நடக்குமா? நிச்சயம் நடக்கும். காலை ஆராதனை வந்திருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 20:35. பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தை, அப்படிதானே? ஆனா இந்த வார்த்தை தான் உனக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாய் கர்த்தர் கொடுக்கிறார். வாங்குகிறதை பார்க்கிலும் ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கேட்கல? அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் பரிபூரணத்தில் அநேகத்துக்கு அவனை அதிபதியாய் மாற்றுகிறார். 2 காசை கொண்டு வந்த ஸ்திரீ தனக்கு ஜீவனை பிழைக்கும்படியாய் கொண்டு வந்தவள். ஆமென். தேவ சமூகத்துல போடும் பொழுது கர்த்தர் எல்லாத்துலயும் கர்த்தர் என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துகிறார். இந்த நம்ம வாங்குறதுலே குறியா இருக்கவே கூடாது. மனுஷன் இடத்துல கொடுங்க 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 வாங்கிக்கிட்டே இருக்க கூடாது. கொடுத்து பாரு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு அதிகமாய் உதவி செய்து பாரு. அவன் ஏழைக்கு இறங்குகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல கொடுங்க. காணிக்கையை மாத்திரம் இல்ல, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க ஜெபத்தை கொடுங்க, உங்க குரல் சத்தத்தை கொடுங்க, உங்க கண்ணீரை சிந்துங்க. இதெல்லாம் கொடுப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து ஜெபித்து பாருங்க. வீட்டுல குடும்ப ஜெபத்தை என்ன செய்யுங்க? ஏறெடுத்து பாருங்க. அது நிச்சயமாய் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் சுவிசேஷத்தின் போது தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை சீசர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஆச்சரியமாய் இருந்தது. அல்லேலூயா. முதலாவது தேவன் சுகம் கொடுக்கிற வார்த்தை, 2வது விடுதலை கொடுக்கிற வார்த்தை, 3வது உதவி செய்கிற வார்த்தை, 4வது உருவாக்குகிற வார்த்தை, 5வது உணர்த்துகிற வார்த்தை, 5வது 6வது நம்பிக்கை, ஆமென், 7வது ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தை மூலமாய் இந்த 3வது மாதத்துல கர்த்தர் உங்களோட அசைவாடுவாராக. அல்லேலூயா.